வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜஸ்கோ கிச்சன்ல பிடி கொழுக்கட்டை தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஒரு ரீசெண்டாவே இன்ஸ்டன்ட்டா கொழுக்கட்டை மாவு எப்படி ரெடி பண்றதுன்னு வீடியோ போட்டுருக்கேன். அந்த மாவை வச்சு தான் நான் இன்னைக்கு கொழுக்கட்டை ரெடி பண்ண போறேன். நீங்க கடையில வாங்கின மாவா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாவு எப்படி ரெடி பண்றதுன்னு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு வெல்லம், 1/2 கப் துருவன தேங்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வெல்ல கரைசல் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு அது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து வெல்லம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம எந்த கப்பால் மாவு எடுக்கிறோமோ அதே கப்பாலே தண்ணி வெல்லம் எல்லாமே அளந்துக்கோங்க. இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை தனியாக இறக்கி வச்சிடலாம். ஒரு பெரிய கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம துருவன தேங்காயை சேர்த்து மிதமான தீயில வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ரொம்ப கொஞ்சம் மிதமான தீயில வச்சிங்க அப்படின்னா தேங்காயோட கலர் மாறாமல் இருக்கும். இந்த மாதிரி நெய்யில் சேர்த்து தேங்காய் வதக்கும்போது நல்ல ஒரு வாசனை வரும். அந்த டைமில் நம்ம கரைச்சி எடுத்துருக்கிற அந்த வெள்ளை கரைசலையும் இது கூட வடித்து சேர்த்துடலாம். இப்போது இந்த வெல்லம் தண்ணியவும் சேர்த்தாச்சு. இடிச்சிருக்கிற அந்த ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. லேசாக கொதி வந்தாலே போதும். இப்போது இந்த வெள்ளை கரைசல் தேங்காய் எல்லாமே சேர்த்து நல்லா கொதித்து நல்லா மணமாக இருக்குது. அந்த நேரத்தில் 1 கப் அளவுக்கு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கிற கொழுக்கட்டை மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. எப்போவுமே இந்த மாதிரி மாவு சேர்த்து கிளறும்போது தீயை ரொம்ப குறைவாக வச்சுக்கணும். அந்த சூடு தாங்காதுன்றவங்க மட்டும் கடாயை இறக்கி வச்சுட்டு கூட நீங்கள் கொட்டி கிண்டிக்கலாம். இந்த கொழுக்கட்டை மாவு ஏற்கனவே நம்ம கடாயில் போட்டு நல்லா வாட்டி எடுத்துருக்கிற மாவு தான். அதனால் ரொம்ப நேரம் இந்த மாதிரி அடுப்பில் வச்சு கிண்டணுன்ற அவசியம் இல்லை. நல்லா கிளறி திக்கானதும் இறக்கி நல்லா ஆற வச்சிடலாம். இது ஆறுற நேரத்தில் நம்ம எந்த பாத்திரத்தில் கொழுக்கட்டை வேக வைக்கிற போகிறோமோ அந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி நெய்யை தடவிட்டு மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நல்லா விரலால் அழுத்தம் கொடுத்து நல்லா கொழுக்கட்டை ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். எப்போவுமே இந்த மாதிரி நம்ம பிடி கொழுக்கட்டை பண்ணும்போது ரொம்ப குண்டாக இருந்துச்சு அப்படின்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் பிடிக்கும்போது கொஞ்சம் திட்டமான சைஸ்க்கு பிடிச்சிக்கோங்க. அந்த உள்ளங்கை பக்கம் இருக்கிறது ரொம்ப குண்டாக வர ஆரம்பிக்கும். அதனால் திட்டமாக வச்சுட்டு செஞ்சுக்கோங்க. அப்போ தான் வேகிறதும் சீக்கிரமாக வெந்துடும். இப்போது எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி தயாராக இருக்குது. இப்போ எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்துலையோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கடாயிலையோ தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததும் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டையும் சேர்த்து கரெக்டாக 15 நிமிஷம் வேக வச்சு எடுக்கலாம். உங்களுக்கு கொழுக்கட்டையை விரலால் அழுத்தி பகத்தும்போது நல்லா உள்ளார அழுந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும்னு அர்த்தம். அதனால் அந்த அழுத்தி பார்க்கும்போது கொஞ்சம் ரப்பர் மாதிரி தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ ரொம்பவே சூப்பரான பிடி கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த கொழுக்கட்டையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கொழுக்கட்டை மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.